மகா கணபதே நமக. வணக்கம். 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறார். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே இருக்கார் குரு, அங்கே இருக்கார், மிதுனத்தில் இருக்கார். அது கொஞ்சம் பகை ஸ்தானம்தான், லேசான பகை தான், கடும் பகை கிடையாது. இந்த பகை ஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் மிச்ச நன்மைகளை செய்வார். அது என்னங்கிறத சொல்கிறேன். பகையில் இருந்தால் என்ன ஆகுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த பகையில் இருந்தால் கொஞ்சம் எதிர்ப்புகளை மீறித்தான் இந்த பலன்களெல்லாம் நடக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். கொஞ்சம் ஆரம்பங்களில் தடை வரும், கொஞ்சம் சில எதிர்ப்புகள் வரலாம். நம்மளே அதை நிறுத்தி மறுபடியும் அதை ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுறது மாதிரி வரலாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் அதை மீறி இந்த காரியங்கள், அந்த தடைகள்லாம் விலகி அதுக்கப்புறம் நடக்கும். அதுதான் இந்த கொஞ்சம் பகைங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். இந்த குரு அவர் தனகாரகன். அவர் மிதுனத்தில் இருக்கார். அது புதனுடைய வீடு, புத்தி காரகனுடைய வீடு அது. இவர் பரந்த உலகியல் ஞானத்துக்கு காரகன். இவர் தன்னுடைய 5ஆம் பார்வையால் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் மாத்திரமில்லை, சரி இது வர்றபோது சொல்கிறேன், இப்போ சேர்ந்தே சொல்லிடுறேன். கன்னியும் புதனுடைய வீடு தான். அதுக்கு குடும்பத்துக்குரியவராக குடும்பத்தையும் பார்க்குறார். அந்த ஸ்தானத்துக்கு குடும்பத்தை பார்க்குறார், மிதுனத்துக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார். அதனால் பூர்வ புண்ணிய வலு உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் ஆண் கிரகமான குரு பார்க்குறதுனால ஆண் குழந்தை வாக்கியம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இதை 51% தான் எடுத்துக்கணும். இன்னும் 49% அல்லது இன்னொரு 51%க்கு என்ன காரணம் பெண் குழந்தை உண்டாகிறதுக்குன்னா, அவர் குழந்தைக்குரிய